இப்போ இந்த புதிதாக கட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த ரயில் பாலத்தில் சென்டர் பிரிட்ஜ் அதுக்குண்டான இந்த கட்டுமானத்தை நகர்த்தி கொண்டு போகிறனால 3 மாத காலங்களுக்கு இந்த பழைய பாலம் திறக்கப்படாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வரும். ஏன்னா இந்த காலங்களில் தான் வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பக்கமும் தெற்கு பகுதியிலிருந்து வடக்கு பக்கமும் அதிகமான நடுத்தர கப்பல்கள் பார்ஜர் போட்டுகள் கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் 3 மாதம் திறக்கப்படாதுங்கிறது ஒரு சரியில்லாத நடவடிக்கைன்னு நாங்கள் கருதுகிறோம். இது மீனவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உருவாக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 15ஆம் தேதியிலேருந்து 2 மாத காலத்துக்கு மீன்பிடி தடை காலம் ஆரம்பிக்குது. அந்த டைமில் தான் போட்டை கடத்தி மண்டபத்தில் கொண்டு போய் ஏற்றுவாங்க, அல்லது மண்டபத்திலேருந்து இந்த பக்கம் தூத்துக்குடி இந்த பக்கம் கொண்டு போவாங்க. இப்படி மாறி மாறி போகக்கூடிய காலகட்டம் இந்த 2 மாத காலம். 60 நாட்கள் மீன்பிடி தடை காலம். இந்த காலத்தில் தான் போட்டுகளை பழுது பார்ப்பதற்கும் அல்லது வேறு துறைமுகங்களுக்கு கடத்தி செல்வதற்கும் இந்த காலத்தை பயன்படுத்துவாங்க. ஆகையினால் இதை மறுபரிசீலனை பண்ணணும். எங்களுக்கு பாலம் வேலை நடக்கக்கூடாதுங்கிற எண்ணம் கிடையாது, அப்படி கிடையாது. ஆனால் எங்களுடைய இந்த கடல் வழியே செல்லக்கூடிய விசைப்படகுகளுக்கும் சிறிய கப்பல்களுக்கும் சிரமமில்லாத வகையில் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று தான் நாங்கள் இதை சொல்கிறோம். ராமேஸ்வரம் தீவு தனியாக இருந்ததை இணைக்கணுங்கிறதுனால மண்டபத்திலிருந்து ஒன்றா இந்த ராமேஸ்வரம் தீவோட இணைக்க நிலப்பரப்புக்காக 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட அந்த ரயில்வே பாலம் 100 ஆண்டுகள் கடந்து 100ஆண்டு விழாவும் முடிஞ்சு அதை தாண்டி 105வது ஆண்டாக நடைபெற்று கொண்டு இருக்குது. இப்போ இடையில் அந்த புது நவீனத்தில் தூக்கு பாலம்லாம் ஹைட்ராலிக் சிஸ்டத்தோட தொடங்க இருக்கிறதால் முக்கால்வாசி பங்கு 90% வேலை முடிஞ்சு. அந்த சென்ட்ரல் பிரிட்ஜ் வேலை முடிகிறதுக்காண்டி அந்த சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு செஞ்ச ஹைட்ராலிக் இதை நகட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இன்னையோடு இன்னையிலேருந்து 3 மாதத்துக்கு கப்பல் போக்குவரத்து போட்டு இந்த போக்குவரத்துக்கு இந்த சைடு பாலம் திறக்கிறதுலன்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் 3 மாதத்துக்குள்ளே முடித்து நல்லபடியாக பயணிகளுக்கு அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துட்டால் ரொம்ப நல்லாயிருக்கு. பயணிகள் அனைவருமே இந்த யாத்திரைகள் வர்ற சுற்றுலா பயணிகள் அனைவருமே ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிறாங்க. மண்டபம் வரைக்கும் தான் ட்ரெயின் நிப்பாட்டிடுறாங்க. அங்கேருந்து மண்டபத்திலேருந்து ராமேஸ்வரம் வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இங்கேருந்து போகிறதுனா ராம்நாடு போய் போக வேண்டியிருக்கு, ராமேஸ்வரம் மண்டபம் போய் போக வேண்டியிருக்கு. இதெல்லாம் இந்த சீக்கிரம் 3 மாதத்தில் முடித்து ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப நன்மையாக இருக்குது. இந்த சுற்றுலா பயணிகள் வந்துட்டு போகிறவங்களுக்கு, இந்த சைடு உள்ள வணிகம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும்.